வந்தோம் ஏகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. துதிக்கிறப்பா அந்த வெள்ளிக்கிழமை 16வது மணி வேலையில கூட ராஜா சகோதரர்களை கூடி உடைய பாதப்பிள்ளை வந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயங்களை கழுவி சுத்திகரிப்பீராக அப்பா. இம்மட்டில் உடைய கிருபை எங்களை தாங்கினபடியா நன்றி ஆண்டவரே. நாங்கள் இம்மட்டம் நிர்மூலமாக அதற்பது உடைய சுத்தமான கிருபை என்று வேதம் சொல்லுகிறதே. நன்றி ஏசப்பா. எங்களுக்கு எங்களுடைய ஆயுஸ் நாட்களை கிருபையாய் கூட்டி கொடுத்தீங்க ஆண்டவரே. உடைய சன்னிதானத்தில் அமர்ந்து தகப்பனே ஒரு மணி நேரம் ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்க ஜெபிக்க உண்மை துதிக்க தகப்பனை எங்களுக்கு கொடுத்த அப்பா ஆண்டவரே மகா பிரிய சிலாக்கியத்தை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட செய்தி வேலையை உங்களோட கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்தாவியினுடைய முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மானசீக வெளிப்படக்கூடாது அப்பா. ஒவ்வொருவருடைய இருதயங்களின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற என் தேவன் அப்பா. நீர் ஆண்டவர் எங்களை கற்றுக் கொடுக்க போகிற பாடத்திற்கு நன்றி தகப்பன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த தடைகளும் ஆண்டவர் எங்களை தடை செய்யாத படிக்க தடைகளை தகர்த்து போடுகிற தலக்கத்தன் ஒரு விஷயங்கள் மத்தியில் கடந்து செல்வீராக. சகல துதி கனம் மகிமை யாவும் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் அதுல 5வது வசனம். மீகா 7:5. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அப்போ இதுல ஒரு 3 காரியம் சொல்றாரு ஆண்டவர். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அப்போ முதல்ல நான் என்னுடைய ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிட்டு நானும் மெசேஜுக்குள்ள கலந்து விரும்புறேன். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். இந்த வசனம் நான் வாசிக்கும் போது 21ஆம் தேதி எனக்கு ஆண்டவர் கொடுத்து என்னோடு பேசின வார்த்தை. அப்போ எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. எப்படி அப்படின்னு சொன்னாக்க, நான் சவுதி அரேபியாவுக்கு ஃபர்ஸ்ட் அப்பதான் நான் போறேன். போயிட்டு 10 மாசம் ஒர்க் பண்ண உடனே எனக்கு லீவு, 1.5 months லீவு. அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன். நான் ஒர்க் பண்றது ரியாத் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 300 kilometers அவே ஃப்ரம் த டவுன். அது வந்து அல்குலைஃப் அல்ஓலியான்ற இடம். அப்போ அந்த இடத்துல இருந்து நாங்க 2 பேர், நானே இன்னொரு ஸ்டாஃப் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய வெக்கேஷன் நான் கடந்து போகும்போது 300 kilometers அங்க உள்ள டிரைவர், அது வந்து ஒரு பிஹெச்சி, அங்க இருந்து டிரைவர் என்ன வந்து ஏர்போர்ட் கூட்டிட்டு வரணும். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு ஒரு 3 hours முன்னாடி நம்ம வந்து இங்க வரணும், ஏர்போர்ட்டுக்கு வரணும். வந்து போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கணும். அப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்ல இருக்கு. அப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு நைட்டு 10 மணிக்கு 9:30 10 மணிக்கு ஃபிளைட்னு நினைக்கிறேன். அப்ப நான் வந்து 7 மணிக்கெல்லாம் அங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெக்கேஷன், ரொம்ப எக்ஸைட்டடு. பெரிய சூட்கேஸ் வாங்கி திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வெக்கேஷன். எனக்கு ஒரு லாங்குவேஜ் அவ்வளோ தெரியாது. சரிங்களா? கல்யாணமும் ஆகல. அரபிக் லாங்குவேஜ், இங்கிலீஷு, கொஞ்சம் கொஞ்சம் அரபிக், அப்படி வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 7 மணிக்கு நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஆனா டிரைவர் என்னாச்சு, எங்க டிரைவர், சவுதி டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நெக்லிஜென்ஸா இருப்பாங்க. எம்ஓஹெச் மினிஸ்ட்ரி டிரைவர்ஸ். பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த டைம் கீப் அப் பண்ணும் அப்படின்னு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்கள படிக்காதவங்க. அப்போ அந்த டிரைவர் ரொம்ப நல்ல டிரைவர் தான். அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். மணி 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, வரவே இல்லை. 7 மணி, 6:30, 6:45. எனக்கு பயம் வேற. ஆண்டவரே, இன்னைக்கு என்னால போக முடியுமா? ஏன் அப்படின்னா, டெல்லி இல்லைன்னா பாம்பே தான் நாங்க வரணும். அங்கிருந்து திரும்ப ஃபிளைட், கனெக்டட் ஃபிளைட், சென்னை இல்லைன்னா கோயம்புத்தூர் வரணும். அப்போ எல்லா டிக்கெட்டும் வேஸ்ட் ஆயிருமே, கேன்சல் ஆயிருமேன்னு என்ன பண்றது பயத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கேன். கடைசியில 6:30, 6:45 டிரைவர் வந்தாரு. வந்துட்டு பயங்கர ஸ்பீட்ல வண்டியை ஓட்டுவாரு. அப்படி 300 kilometers ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே மணி 8, 9க்கு மேல ஆயிடுச்சு. 9, 9:15, 9:30 ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஃபிளைட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் சவுதிக்கு போகும்போது டெல்லியில ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். ஒரு மலையாளி, அண்ணம்னு சொல்லிட்டு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு அவன் வந்து எனக்கு பக்கத்துல உள்ள ஒரு பிஹெச்எஸ்சி, நான் இந்த பிஹெச்எஸ்சி. அப்போ வெக்கேஷன் வரும்போதுதான் நான் அவளை பாக்குறேன். பயங்கர சந்தோஷம். அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாலே, திரும்ப என்னுடைய பழைய ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாலே பயங்கர சந்தோஷம். என்னாச்சு, அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு வந்து திங்ஸ் எந்தெந்த திங்ஸ் எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியல. இந்த பேட்டரி எல்லாம் இருக்கு, டாய்ஸ்ல வந்து பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து சவுண்டு எழுப்பும். அதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட் கேரியர்ல தான் வைக்கணும், மெயின் லக்கேஜ்ல வைக்க கூடாது. எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வெக்கேஷன் எல்லா போட்டு பெரிய சூட்கேஸ் அங்க இருக்கிற எனக்கு பாய்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தாங்க. வந்துட்டா அந்த ஸ்கிரீனிங் வழியா போகும்போது கிங் கிங் சத்தம் வந்தது. என் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணி சூட்கேஸ் உள்ள எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டாங்க. வெளியே போட்டு ஆல்ரெடி 9:30, இன்னும் போர்டிங் பாஸ் வாங்கல, இன்னும் முடியல, இது ஒண்ணுமே செக்அப் முடியல. ஐயோ ஆண்டவரே, இன்னும் ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லையே, நான் எப்படி ஃபிளைட் பிடிப்பேன்னு பயம், டென்ஷன். எல்லாம் செக் பண்ணிட்டு கடைசியில ஓகேன்னு சொல்லி திரும்ப வந்து எல்லாரும் நீ போலாம் அப்படின்ட்டாங்க. நான் திங்ஸ் எல்லாம் போடுறேன், போட்டு பெரிய சூட்கேஸ்ல பேக் பண்ண நான் திணறிக்கிட்டு இருக்கதை அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டான். அண்ணம்மா, அவன் என்ன பண்றான், அவளுடைய ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கான். அவன் ஒரு மலையாளி, அவன் தெலுங்கு பையன். அப்ப இவ சொல்றா, ஐயோ என் ஃப்ரெண்ட் அவ சஃபர் பண்றா, சூட்கேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வாங்க நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். அவன் சொல்றான், வேண்டாம் வேண்டாம், நமக்கு ஃபிளைட்டுக்கு நேரம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி தர அவ ஹெல்ப் பண்ண வந்தவளையும் ஹெல்ப் பண்ணி விடாம இழுத்துட்டு போட்டேன். எனக்கு பயங்கர அழுக. ஐயோ ஆண்டவரே, நான் எப்படி நான் இதை பேக் பண்ணுவேன்? ஏன்னா 2-3 பேர் சேர்ந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் எப்படியோ ஒரு வழியா பேக் பண்ணி சூட்கேஸ் அடைக்கிறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி ஃபிளைட் போகுது. எப்படி இருக்க நினைச்சு பாருங்க. ஒரு லாங்குவேஜ் தெரியாத இடம், ஃப்ரெண்டு கைவிட்டுட்டு போற நேரம், நான் அவளை விசுவாசிச்ச ஒரு ஃப்ரெண்டு அப்படி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு பயங்கர அழுக. நானும் அங்கேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏர்போர்ட்ல அழ ஆரம்பிச்சதோ அங்க இருந்த பாய்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து, சிஸ்டர் இதுக்காக ஏன் அழுகுறீங்க, பயப்படாதீங்க, இந்த ஃபிளைட் இல்லைன்னா இனி அடுத்த ஃபிளைட்ல நீங்க போகலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெக்கேஷன், ஃபர்ஸ்ட் நமக்கு பாஷையும் தெரியாது, அதனால எனக்கு பயங்கர ஒரு டென்ஷன், கவலை, பாரம், பயம். அப்ப எல்லாரும் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி பாக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி பட்டி எனக்கு டிரைவருக்கு ஃபோன் பண்ணி, டிரைவர் வந்துட்டாரு, என்னை பிக்கப் பண்ண நான் ஹாஸ்டலுக்கு போறேன். எனக்கு இது என்னைக்கு ஃபிளைட்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அப்ப நான் ரொம்ப துக்கத்தோட போறேன். ஏன்னா டெல்லியில என் ஃபேமிலி வெயிட் பண்றாங்க, சென்னையில என் ஃபேமிலி வெயிட் பண்றாங்க, இனி எல்லாருக்கும் நான் இன்டிமேட் பண்ணணும். ஆண்டவரே, இது என்ன இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் ஆயிடுச்சேன்னு ஹாஸ்டலுக்கு போறேன். போய் அழுகணும்னு இருக்கு. போனதான் அந்த ஹாஸ்டல் பாருங்க, இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு வரவங்க போறவங்கள பிக்கப் பண்றதுக்கு அந்த ஹாஸ்டல், எல்லாம் வரவங்களும் அங்கதான் இருப்பாங்க, போறவங்களும் அங்கதான் இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்டல். இப்போ ஹாஸ்டல்ல போனது சூட்கேஸ வச்சுட்டு பெட்ல அப்படியே படுக்கிறதுக்கு போறேன். அந்த பெட்ல ஒரு மேட்ச், அதுல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் என்னன்னு பாருங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வசனம் தான். அந்த வசனம் அப்படியே நான் போறேன், பார்த்தா அந்த வசனம் அப்படியே என்னை வந்து ஆறுதல் படுத்தது. நம்பிக்கையுடைய, நீ நம்பிக்கையா இரு, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்ட்டு ஆண்டவர் ஆறுதல் படுற. அந்த ஒரு வனாந்தரமான ஒரு சவுதி அரேபியா, அந்த இடத்துல தேவன் எனக்காக ஒரு வசனத்தை யார் வச்சுட்டு போனாங்களோ தெரியாது, அப்ப எனக்காக ஒரு வசனத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன், சிநேகிதனை என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது. சிநேகிதன் இருக்கலாம், சிநேகம் பாராட்டுறவங்க உண்டு, உயிரை போல சிநேகிக்கிறவர்கள் உண்டு. ஏன்னா யோனாத்தானும் தாவீதும் எப்படி உயிரை போல சிநேகிதான் சொல்லி வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக எந்த ஒரு சிநேகிதமும் இல்லை. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு நான் படிச்சேன். தேவன் இப்படி ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் எனக்கு ஒரு காரியத்தை படிச்சு கொடுத்தாரு. ஏன்னா நான் அப்பதான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அவ்வளவுக்கு எனக்கு பைபிள் எல்லாம் கூட தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வர அந்த மாதிரி டைம். அப்போ தேவன் வந்து, சிநேகிதனை நம்பாதே, எந்த ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் முழு நம்பிக்கை வைக்காதே, நம்பிக்கை யார் மேல வைக்கணும், கர்த்தர் மேல மட்டும்தான் வைக்கணும், எனக்கு என்னை கற்றுக் கொடுத்தார். இப்படியாக என்னை வந்து ஒவ்வொரு பாடத்திலும் எனக்கு வந்து தேவன் வந்து என்னை சவுதி கொண்டு போனாரு. ஆனா எனக்கு பயங்கரமா என்னன்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எனக்கு ஒரு லெசன் படிப்பிச்சு கொடுப்பாரு ஆண்டவர். கணவன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன் எல்லாருடைய அன்பிற்கு ஒரு எல்லை உண்டு. அதனால நீ யார் மேலேயும் உன்னுடைய விசுவாசம், நம்பிக்கை முழுதையும் வச்சிடாத, நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு அந்த பழைய கால இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்தது. ஆண்டவர் என்ன அழகா வழி நடத்திட்டு வந்திருக்காரே, எப்படி படிச்சு கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் நினைச்சேன். ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போ இன்னைக்கு சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம்,
உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. என்னுடைய சாட்சி கேட்டீங்க. இப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில வேத வசனங்களோடு இந்த காரியத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? வாசிப்போம். யோபு 2ஆம் அதிகாரம், அதுல 11 to 13 வரை. யோபு 2ஆம் அதிகாரம் 11 to 13 வரை. இப்போ நம்ம எல்லாருக்குமே யோபுவை பத்தி தெரியும் இல்லைங்களா? யோபு எப்படிப்பட்டவன்? அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், நீதிமான், எளியவர்களுக்கு தாராளமா இறங்குகிறவன். அப்போ யோபுவை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த யோபு என்னாச்சு? சாத்தான் ஆண்டவரிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களை எடுத்துட்டான், சொத்தை எடுத்துட்டான், சுகத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டான். இப்போ ஒரு என்னன்னா நிராதரவாய் மனைவி கூட நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்லி அவளும் போயிட்டான். யாருமே இல்ல, ஒற்றை மனுஷனா அந்த தேங்காய் சிரட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு என்ன பண்றாரு? மண்ணுல உட்கார்ந்து இருக்காரு. ரட்டிலும் சாம்பலிலும் அமர்ந்து. அவ்வளவு துக்ககரமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ அந்த சூழ்நிலையில யார் வராங்க? அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. 3 பேர். வாசிப்போம் 11 to 13 வரை. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். ஆமேன். ஆமேன். அப்ப 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார். 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம்னு சொல்லிட்டு வந்தது என்ன பண்றாங்க? தங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிறாங்க. சாம்பலிலும் அந்த தூசி சாம்பல் அந்த ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? யோபுக்காக வருத்தப்படுறாங்க. எத்தனை நாட்கள் வருத்தப்படுறாங்க? 7 நாட்கள். 7 நாட்கள் அவங்க என்ன பண்றாங்க? யோபுவோடு உட்கார்ந்து யோபுடைய வேதனையை அந்த இதை வந்து பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தோம். சரிங்களா? அப்ப இனி வாசிப்பா 4ஆம் அதிகாரம் 16, 17. 4ஆம் அதிகாரம் 16, 17 வாசிங்க. அது ஒரு உருப்போல் என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதில் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது, மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமா இருப்பானோ? ஆமேன். இப்போ தேமானியனாக எலிப்பாஸ் ஆரம்பிக்கிறாரு. 7 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ மனுஷருடைய அன்புக்கு ஒரு எல்லை உண்டு பாருங்க. 7 நாள் தான் இவர்களால் அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. 7 நாள் முடிஞ்சது. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா யோபு மேல குற்றம் சுமத்துறாங்க. நீ வந்து மனுஷனை காட்டிலும் தேவனை காட்டிலும் நம்ம நீதிமானா இருப்போமா? நீ ஏதாவது பண்ணிருப்ப, உன் பிள்ளைங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க, 7 எளியவர்களுக்கு நீ ஏதாவது செஞ்சிருக்க மாட்ட, உதவிகள் செய்திருக்க மாட்டாங்கன்னு ஒவ்வொருத்தரா என்ன பண்ணாங்க? தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் மனுஷருடைய காரியம். அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. எந்த மனுஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருக்கு மேலாக நம்ம உயர்த்தி வைக்கவே கூடாது. ஆண்டவருக்குரிய ஸ்தானம் ஆண்டவருக்கு தான். சரிங்களா? அப்ப இப்ப ஒவ்வொருத்தரா வந்து ஆரம்பிக்கிறாங்க. யோபுவை குறிச்சு குற்றம் சுமத்த பாக்குறாங்க. அடுத்தது 15ஆம் அதிகாரம், அதுல 1 முதல் 4 வரைக்கும். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக 5ஆம் அதிகாரம் சிஸ்டர் 5, 1 to 4. இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை. போதும். அப்போ கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். இப்ப என்னாச்சு அப்படின்னா அந்த 7 நாளுக்கு பிறகு யோபேதா தவறு செய்திருப்பான், யோபுவை குற்றம் கண்டுபிடிக்க தொடங்கிட்டாங்க. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை வந்து புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நீ கடவுளுக்கு மேல நீ ஏன் உன்னை வந்து உயர்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க காரியங்களை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம், அதுல மீண்டும் 8ஆம் அதிகாரம் வாங்க, அதுல 1 முதல் 3 வரை வாசிப்போம். அப்பொழுது சூரியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும்?
தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ? சர்வ வல்லவர் நீதியை ஆமென். புரட்டுவாரோ? போதும் sister. ஆமென். அப்போ இப்ப அடுத்தது ரெண்டாவது ஃப்ரெண்டு பில்தாத், சூரியனான் பில்தாத் ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிட்டே இருப்பீங்க? உங்களுடைய நீதி நியாயங்களை குறித்து எவ்வளவு நேரம் பேசுவீங்க? ஆண்டவர் வந்து நீதி உள்ளவர். அப்போ நீங்க வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டாவது ஃப்ரெண்டு சொல்றாரு. அடுத்தது 11வது அதிகாரம், அதுல 1 முதல் 6 வரை பார்ப்போம். யோபு 11, அதுல 1 முதல் அப்பொழுது 6 வரை. நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக, ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய் சாகலன் நீதிமானாய் விளக்குவானோ? உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாய் இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் இது இரட்டிப்புள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். சோப்பார் இப்ப சோப்பார் என்ன சொல்றாரு? உம்முடைய அக்கிரமத்திற்கு ஏற்றபடி தேவன் இன்னும் உங்களை தண்டிக்கலப்பா. பிள்ளைங்கள் எல்லாம் இழந்தாச்சு, சொத்து சுகத்தை இழந்தாச்சு, மனைவியும் இழந்தாச்சு, தன்னுடைய சுகத்தையும் இழந்தாச்சு. ஆனா உன்னுடைய அக்கிரமத்திற்கு தக்கபடி இன்னும் தேவன் உன்னை தண்டிக்கல நினைச்சுக்கோன்னு யார் சொல்றது? ஃப்ரெண்டு. அந்த 7 நாள் இவரோட துக்கத்தை ஷேர் பண்ண அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீ சொல்வானேன். நீ எப்படி அப்படி சொல்லலாம்? அடுத்தது, உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமா இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணுவது ஒருவரும் உண்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ? இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆல்ரெடி வெந்த புண்ணுல என்ன பண்றாங்க? இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேல் பாய்ச்சு கொண்டு இருக்கிறார்கள். வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுகிற அந்த ஒரு இததான் நம்ம பாக்குறோம். யோபு ஆல்ரெடி ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் நிர்கதியா நிற்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல அவருக்கு வந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுடைய காலகட்டம் ஆறுதல் சொல்ற அந்த காலம் 7 நாட்கள் தான் முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனதில் இருதயத்தில் தோன்றுகிற காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி என்ன பண்றாங்கன்னா யோபை வந்து வேதனைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உலகம். சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சிலர்லாம் பார்க்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே போவாங்க. கடைசியில எல்லாவற்றையும் இழந்து என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வாலிப பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் நம்பிக்கையோட போறாங்க. ஆனா எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய கற்பையும் இழந்து தற்கொலைக்கு நேரா போற பிள்ளைகள் உண்டு. ஐயோ இது வெளியில சொன்ன அவமானம் சொல்லிட்டு அமைதியாக அப்படியே வீட்டிலே அந்த துன்பத்தை அந்த காரியத்தை நினைத்து வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. காலங்கள் எப்படி இருக்குது பாருங்க. அதனால இது வந்து அந்த காலத்திலேயே ஆண்டவர் வேதத்துல எழுதி வச்சிருக்காரு. சிநேகிதன் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் என்னன்னா நம்ம வந்து ஒரு லிமிட்டேஷன் வைக்க வேண்டும். அந்த லிமிட்டை தாண்டி எதுவுமே போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த காரியம். அடுத்தது பாருங்க, 32ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனம் கடைசியா 32. யோபு 32:1. பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். ஆமென். அப்போ இந்த 3 பேரும் சொல்றாங்க, திரும்ப யோபு மேல குற்றம் சொல்றாங்க. ஆனாலும் என்னாச்சு அப்படின்னா யோபு அவருடைய பார்வைக்கு நீதிமானாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஒரே நிமிஷம். அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னா இந்த 3 பேரும் பாக்குறாங்க. பார்த்தாலும் என்ன யோபு வந்து அவனுடைய பார்வையில் அவன் நீதிமானா இருக்கிறான் அப்படின்ற சொல்லிட்டு எல்லாம் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு இது எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு 42ல பார்த்தோம்னா யோபு சொல்றாரு, கர்த்தருக்கு பிரதியுத்தரமா ஆண்டவர் வந்து அடுத்து பேசுறாரு, என்னப்பா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி அறிவில்லாமல் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்னு ஆண்டவர் சில காரியங்களை கேட்கும்போது அப்ப யோபு சொல்றாரு, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் பேசிட்டேன், இனி நான் பேச மாட்டேன், நீர் சொல்வதை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியை கேட்கிறாரு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு என்ன பண்றாரு? ஆண்டவர் பேசட்டும்னு காத்திருக்கிறாரு. கடைசியில ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். 10ஆம் வசனம் பாருங்க, 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்.
யோபுக்கு முன் இருந்து எல்லாவற்றை பார்க்கலாம் ரெண்டத்தனை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யார் அவனை குற்றப்படுத்தினாங்களோ, யார் அவனை பரிகசிச்சாங்களோ, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணணும், யோபு ப்ரேயர் பண்ணணும், பிரார்த்திக்கணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக தன்னை பரிகசித்த ஃப்ரெண்ட்ஸ் தான், தன்னை குற்றப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸ் தான், இருந்தாலும் அந்த மன கசப்பை வைத்துக் கொள்ளாதபடி அவர்களுக்காக யோபு என்ன பண்றாருன்னா, அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பேசின உடனே ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அடுத்தது 2வது காரியம் பார்ப்போம். மீகா 7:5. மீகா 7:5 வாசிங்க சிஸ்டர். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக்கொள்ளி. போதும் சிஸ்டர். இப்ப 2வது அடுத்த காரியம் என்ன, வழிகாட்டியை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம புதுசா ஒரு ஊர் போறோம், டூரே போறோம்னு வச்சுக்கோங்க. போகும்போது நம்ம யாரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஒரு கைடு இருப்பாங்க இல்லைங்களா? இப்ப இஸ்ரேலுக்குலாம் போகும்போது அங்கே ஒரு கைடு இருப்பாங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி எல்லாம் நமக்கு தெரியாத ஊர்கள் அங்க போகும்போது என்னாச்சுன்னா ஒரு கைடு இருப்பாரு இல்லையா? அந்த கைடு நமக்கு காட்டுற அவர் அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஒரு புதிய ஊரு, அப்படி ஒரு எக்ஸ்கர்ஷன், ஒரு டூர் அப்படின்னு போகும்போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வழிகாட்டியை நம்ப வேண்டாம். அதுக்கு நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம், அதுல 1 முதல் 4 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாக யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடிங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மறத்து போயிற்று. அப்போ இந்த காரியம் இப்ப சாலமோன், தாவீதோட சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம். அப்போ அந்த ரெகொபெயாம் காலத்துல என்னாச்சு, ஆண்டவர் அரசாட்சி அந்த 12 கோத்திரங்கள் அதை பிரிச்சாரு. 10 கோத்திரங்களை யாருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு, யெரொபெயாம் அப்படின்னு சொல்லிட்டு அகியாவின் மகனை யெரொபெயாம் கொடுத்துடுறாங்க. அந்த ஒரே யூதா கோத்திரத்தை மாத்திரம் என்ன பண்றான், சாலமோனுடைய மகனாக ரெகொபெயாம் ஆளுகை செய்யறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த யெரொபெயாம் பாருங்க, அவன் என்ன பண்றான், தூபம் கட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில், அப்போ இவன் பலிபீட தண்டையில தூபம் கட்டுறது நிக்கிறான். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணியை இவன் செய்யறான். அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்றாரு, நீங்க பண்ற இஸ்ரவேலின் ராஜா தான் இந்த யெரொபெயாம். அப்போ நீங்க பண்ற எல்லா அக்கிரமங்களையும் பார்த்துட்டு இருக்க, இந்த பலிபீடம் வெடித்து சிதற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். யாரு, தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. சொல்லும்போது ஒண்ணு ராஜா கோவம் வந்துருது. ஓ, எனக்கு விரோதமா நீ பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிங்கள் சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. அந்த கையை நீட்டின கை என்ன பண்றதுன்னா மடக்க முடியாமல் அப்படியே இருக்கு. உடனே அந்த இந்த அதிகாரம் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கைக்காக என்ன பண்றான், எனக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்ற. உடனே இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண உடனே அவருக்கு என்ன ஆயிடுது, அந்த ராஜா யெரொபெயாமுக்கு கை திரும்ப பழையபடியா ஆயிடுது. உடனே அவன் என்ன பண்றான், என் வீட்டுக்கு வாப்பா, உனக்கு பொண்ணு வெள்ளியம் பொக்கிஷமா நான் அள்ளி தரேன்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்லுவான் பாருங்க, 10வது வசனம் 8. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். அப்ப அவன் சொல்றான், நீ என்னதான் எனக்கு வீடு நிறைய பொண்ணு வெள்ளியம் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், ஆண்டவர் சொல்லி இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்த வழியே வரக்கூடாது, நீ வேற வழியை பார்த்து நீ போயிடணும்னு சொல்லியிருக்காரு. அங்க அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த தீர்க்கதரிசி பாருங்க, அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைய ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, போறவரு என்ன பண்றாரு,
அடுத்து 11வது வசனம் பார்க்கும்போது, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்போ இந்த கிழவன் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறாரு, மகன்க சொல்றாங்க, அப்பா இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பான்னு. உடனே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு கழுதையோட சேனை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி எந்த வழியா போனான்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து போய் அதை அவனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு என்ன பண்றான், 18வது வசனம் பாருங்க. அதற்கு அவன் அதுல 17, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், யாரு, அந்த பொய் தீர்க்கதரிசி, உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்போ இந்த பொய் தீர்க்கதரிசி இவன் என்ன பண்ற, கர்த்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ற, பொய்யாக இந்த பொய் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த உண்மையான தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர் கொடுத்த வாக்க மாத்துவாரா? ஆண்டவர் வந்து பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோன்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படி செய்திருந்தால் அவர் வந்து தப்பி இருக்கலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ஆனா உங்ககிட்ட வந்து இப்படி பேசிருக்காரு, ஓகே வாப்பா வீட்டுக்கு போலாம் சொல்ல வீட்டுல போய் நல்லா சாப்பிடவும் ரெஸ்ட் எடுக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. உடனே ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கு வருது, அந்த பொய் தீர்க்கதரிசிக்கு வருது. பாருங்க, அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் 19, இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். 20வது வசனம், அவர்கள் பந்தில் உட்கார்ந்து இருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அந்த பொய் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நீ வந்து இப்படி ஆண்டவருடைய வார்த்தை நீ மீறிட்டியப்பா, உன்னுடைய பிரேதம் வந்து கல்லறைக்கு சேராது. அதே மாதிரி இவன் வழியில போகும்போது என்னாச்சு, ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்னுருச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பிரேதத்தை தின்னல, ஆனா அந்த சிங்கம் வந்து அவனை கொன்னுடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தீர்க்கதரிசி செய்த தவறு என்ன பாருங்க, ஆண்டவர் வந்து நமக்கு வந்து காரியங்கள் சிலது வந்து கொடுப்பாரு. அது வந்து சில காரியங்கள் சில என்னவா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவர் ஃபர்ஸ்ட் ராஜா கிட்ட சொல்றாரு, நீ அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, வந்த வழியே போக கூடாது, இதெல்லாம் தேவையே இல்லை. ராஜா கிட்ட சொல்லியிருக்கலாம், ராஜா என்னுடைய வேலை முடிந்தது, இனி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்ட பண்ணி நான் திரும்பி போறேன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ராஜா ஒன்னும் கேட்க மாட்டாரு. அதை விட்டுட்டு அந்த தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி பொய் தீர்க்கதரிசிக்கு திரும்ப எல்லாம் விலாவரி எடுத்து சொல்றாரு, நீ அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, வந்த வழியே போக கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இது தேவையா? அப்போ சில அலப்புகிற வாய், அப்போ வந்து இந்த அலப்பு வாய் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. எந்த காரியத்தை சொல்லணும், எந்த காரியத்தை ஷேர் பண்ணணும், எந்த காரியத்தை ஷேர் பண்ணக்கூடாது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வாயினால் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உளறிட்டாரு. உளர்ன பிறகு அந்த தீர்க்கதரிசி பொய் தீர்க்கதரிசி இதுக்கு ஜோடியா, என் கூட ஆண்டவர் பேசினாருப்பா, உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்க சொன்னாருன்னு சொல்லவும் என்னாச்சு, கடைசியில அவனுடைய பிரேதம் கல்லறையில் சேரவில்லை, வழியில அவன் மாண்டு போனான் என்று பார்க்கிறோம். அவன் யாரு, கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லிட்டு வழான தேவையில்லாத பேசிட்டு இருக்க கூடாது. எதுலையுமே நம்ம ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் சொல்லுவாரு, இதை மட்டும் நீ ஷேர் பண்ணு, இதை நீ சொல்லலான்னு அவருடைய பெர்மிஷன் கொடுக்குற காரியங்களை தான் நம்ம ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி கனவுல வெளிப்படுத்திட்டாரு, எனக்கு அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்லும் போது சாட்சிக்காக நம்ம பெர்மிஷன் கொடுக்கும்போது நம்ம சொல்லலாம். அதான் பாருங்க, வழிகாட்டியை நம்ப வேண்டாம், வா வழி இதுதான் சொல்லி கூட்டிட்டு போனா அவன் கடைசியில என்னாச்சு, அந்த தீர்க்கதரிசியோட உயிர் போனதுதான் மிச்சம் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம அதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தது 3வது காரியம் பார்ப்போம். 3வது என்னன்னா, உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையா இரு. இப்ப உங்களுக்கு இது சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்தது நம்ம யார பார்க்க போறோம், சிம்சோனை குறித்து பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம்
நியாயாதிபதிகள் 16, அதுல 4ல இருந்து 6 வரைக்கும் பாருங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் எனும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்றார்கள். இது சிம்சோன், ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு நஸ்ரேயன். அப்ப இந்த நஸ்ரேயன் என்ன பண்றான்? ஆக்சுவலா பாருங்க, இந்த காரியம் பார்க்கும்போது படிக்கும்போது நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. 14ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனம் பாருங்க. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். நம்முடைய காரியத்தை தீமையா தெரியும். என்னன்னா, இவர் ஒரு நசரேயனாச்சே, இவன் போய் அந்த பெலிஸ்தனுடைய குமாரத்தை, பெலிஸ்தர்களுடைய குமாரத்தைகளை ஏன் இவன் போய் விருப்பணும், ஏன் இந்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரின் செயல் என்று தாயும் தகப்பனும் அறியவில்லை. அப்போ சில வேலையில நம்ம நினைக்கிறபடி நடக்காது, நம்மளுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டபடி நடக்கும். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய அநாதி தீர்மானம் நிறைவேறணும்னா அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ தீமைகள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு தீமையா தெரியும், அந்த தீமைகளை நன்மையாக மாற்றி கொடுப்பார் நம்முடைய ஆண்டவர். அதுல நம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். இப்ப என்ன பண்றான்? ஒரு தெளிலாண்ட ஒரு விபச்சார பெண்ணை அவளுடைய மடியில போய் கிடக்குறான். அவ சொல்றா, அவ என்ன பண்றா? பணத்துக்கு ஆசைப்பட்டு பெலிஸ்தர்களை காட்டி கொடுக்குறா. ஏன் அப்படின்னா, அந்த பெலிஸ்தர்களின் வெள்ளாண்மை எல்லாத்தையும் அழித்து நாசமாக்குறது இந்த சிம்சோனை பிடிக்கணும்னு அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க, முடியல. கடைசியில இந்த பொண்ணுகிட்ட வராங்க, தெளிலாள் கிட்ட, நாங்க உனக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுக்குறோமா, நீ எப்படியாவது அவனை பிடிச்சு கொடுத்த, உன்னுடைய பலம் எங்க இருந்து வருதுன்னு. அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் உலராத பச்சையான 7 அகனி கயிறுகளில் என்னை கட்டணுன்றான். திரும்ப புது கயிறுனால கட்டுங்கிறான். அடுத்தது பாருங்க, நெசவு 7 13வது வசனம், நீ என் தலைமேறி 7 சட்டைகளை நெசவு நூல் பாவடை பின்னி விட்டால் ஆகும்ன்றான். இப்படி அவன் ஏமாத்துறான். ஏமாத்தி அவனும் பாக்குறான். கடைசியில இந்த பொண்ணு என்ன பண்ணுது? 16வது வசனம் பாருங்க, 16 இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதை அவன் ஆத்மா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். தினம் தினம் அந்த தெளிலாளி இவனை போட்டு அலட்டுற, நீ என்னை நேசிக்கல, நீ என்னை உண்மையாவே என் மேல உனக்கு அன்பு கிடையாது, அதனாலதான் நீ இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு நச்சரிக்கிறான். கடைசியில இவன் என்ன பண்றான்? சாகத்தக்கதை அவனுடைய ஆத்மா விசனப்பட்டு தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை எல்லாம் அவர்கிட்ட என்ன பண்ணிடுறான்? கொட்டுவதை நம்ம பார்க்கிறோம். கடைசியில என்னாச்சு பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தரில் கண்டுவிட்டார்கள் என்றார். அவன் இஸ்ரவேலுக்கு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அப்ப பாருங்க, ஒரு தெளிலார், ஒரு விபச்சார பெண்ணு, அவகிட்ட போய் என்னாச்சு அப்படின்னா, போனது கூட பரவாயில்ல பாருங்களேன், அவனா கர்த்தர்க்கான ஒரு நபர்கள் அது எல்லாம் வெளிப்படுத்தி படத்துல தன் கண்களை இழந்து சிறைச்சாலை என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாவரைத்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கிறான். அப்பவும் கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் அப்படின்றத அவன் அறியல. ஆனாலும் பாருங்க, அவனுக்கு வேடிக்கை காட்டுவதற்காக எல்லாரும் கூடி அந்த அலங்கத்துல கூடி ஒரு விசை நினைச்சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், இந்த ஒரு விசை ஜீவன் இவர்களோட கூட மதிய கடவுள் சொல்லி என்ன பண்றான், அந்த தூணை எல்லாம் பிடிச்சு அவன் தூணை எல்லாம் அவன் கை கொண்டு என்ன பண்றான், அந்த இடிச்சிடுறான். அந்த மண்டபம் விழுந்து, அந்த அலங்கம் விழுந்து, இவனும் செத்து போயிடுறான், கூட இருந்தவர்களும் எல்லாம் மடித்து விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் ஆண்டவர்களுக்கு சொல்றாரு, என்னன்னா, நீதிபனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டையும் நம்ப வேண்டாம், உன் மதியை படித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என்னன்னா உன் வாழ்வை சிரமம் எச்சரிக்கையாக. அப்போ இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி நமக்கு இதே எச்சரிப்புதான். நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு எச்சரிக்கையாக கவனமாயிரு, அப்படி பயப்படாத,
கிடையாது. கொஞ்சம் பேசுது நம்முடைய நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா இதோடு ஒரு நாள் இந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வசனங்களை நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணிக்கணும். உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை அகற்று. அப்படி இது நாங்கள் விரும்பாத காரியம். கோபம், எரிச்சல், குற்றத்தை, வெறுப்பு, பொறாமை, பக்குவாதம், இப்படி இதெல்லாம் காரணம் தாறுமாறு. அப்ப அந்த தாறுமாறுகளை அகற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு நாள் இதை ஆண்டி திடீர்னு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு உங்க வாய்ஸ். அப்படியா? இப்போ ஓகேவா? எல்லாரும் கிளியரா இருக்கா? இல்ல சிஸ்டர். நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏதோ இடையில எது கால் வந்ததோ? இல்லையே, கால் வந்துச்சு. நான் வெயிட் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? இல்ல லீவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க ஆண்டி. ஓகேவா? ஓகே ஆண்டி. இப்போ ஓகே. எது வரைக்கும் கேட்டீங்க? வாயின் தாறுமாறை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொண்டு சொல்லியிருக்கீங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. வாயும் தாறுமாறுகளை நம்பி நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது நம்ம வீணான வார்த்தைகளை இப்படி பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ளாத ஆமென்.